नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् नष्टप्रायेषु भद्रेषु नित्यं भागवतसेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवती नैष्टुकी निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं पिबद भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः। ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकथामह्यं ददाति स्वपदान्तिकम् वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहस्ररघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च हे कृष्णकरुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधाकान्त नमोऽस्तु ते तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन्निति नामिने नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे मूकं करोति वाचालं पङ्गुप्लन्ते गिरिकृपादमहं वन्दे श्रीगुरुं गिरिधारिणं प्रमानन्दं माधवं श्रीचैतन्यमीश्वरं हरे तत्सत् तथाञ्चन स्निग्धे यस्मिन् दुष्करं शुकरं भवेत् विस्मरेति प्रीतं च श्रीचैतन्यं नमामि तं। ஹரே கிருஷ்ணா. நேத்து நம்ம பார்த்த பாகவதத்துல என்ன ஞாபகம் இருக்கு? ஹரே கிருஷ்ணா. நமஸ்காரம் மாதாஜி. நமஸ்காரம் மாதாஜி. சொல்லுங்க. சைபீரியால இருக்கிறவங்க, அதாவது பாவப்பட்ட ஜீவன்கள் யாரா இருந்தாலும் தூய பக்தரை சரணடைந்தா அவங்க ஈஸியா பகவான் அடையலாம் சொல்லுங்க. வெரி குட், நைஸ் பாயிண்ட். ஓகே, இதை வச்சுதான் பிரபுபாதர் உலகம் முழுக்க விசாரம் பண்ணார். வேற பாயிண்ட் யாராவது? இந்திரன் வந்து கிணறு வெட்ட வேண்டிய அவசியம் இல்ல குடிக்கிற தண்ணிக்கு சொன்னீங்க. அது எதுக்கு கம்பேரிசனா பார்த்தோம்? பக்தர்கள் வந்து வேற எது நாடணும், அது கரெக்டா சொல்ல வரல மாதாஜி. ஞான மார்க்கமும் யோக மார்க்கத்தையும் அவங்க தேடி போக வேண்டியது மட்டும் போதும். பக்தி மார்க்கத்தை தேடினாலே போதும். தூய பக்தர்கள் அதுல வந்து. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. எஸ், ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பகவான திருப்திப்படுத்தணும்னு சொன்னீங்க மாதாஜி. எல்லா புலன்களையுமே பகவான திருப்திப்படுத்துற சேவையில இருக்கணும்னு சொன்னீங்க. ஓகே, அகிலா மாதாஜி எல்லா பாயிண்ட் சொல்லிட்டே இருக்கீங்க, வேற யாரும் நீ சொல்லவே இல்லையே. ஆன்மீகமானதே எல்லையற்றது. ஓகே, ஆன்மீகம் எல்லையற்றது. ஓகே, தேங்க்யூ. சொல்லுங்க பிரபு. கொடுத்தீங்க ஹோம்வொர்க். பிரபத்யந்தே தாம் ததேவ பஜாம்யஹம் மம வர்த்தமானோ வர்த்தந்தே மனுஷ்யா பார்த்தா சர்வசகா. ஓகே, என்ன அர்த்தம் பார்த்தோம்? அதான், என்னிடம் சரணத்து கேட்டாப்போல் நான் அனைவருக்கும் பலன் நினைக்கிறேன். எல்லா விதத்திலும் அனைவருக்கும் என் வழியை பின்பற்றுகின்றார்கள். அதாவது நம்ம கிருஷ்ணன் ஒவ்வொருவருக்கும் என்னிடம் சரண ஏற்றால் ஒரு பக்த எஜமானராக இருக்கிறாரு, நெருங்கிய தோழனாக. ஒரு அதாவது கிருஷ்ணர் ஒவ்வொருவரும் என்னிடம் சரணடைவதற்கு ஏற்றாற்போல், அதாவது ஒரு பக்தர் கிருஷ்ணரை எஜமானராக,
தனது நெருங்கிய தோழனாக ஒரு காதலனாக விரும்பலாம். தன்னிடம் அவர்களுக்கு உள்ள ஆழ்ந்த அன்பிற்கேற்ப எல்லா பக்தர்களுக்கும் பாகுபாடின்றி பலனளிக்கின்றார். கிருஷ்ணர் உணர்வு என்னும் உயர்ந்த பக்குவத்தை வந்தடையவும் வரை மற்றெல்லா பயிற்சிகளும் பூர்ணமற்றவை ஆகலாம். அதான் மாதாஜி. ஓகே பிரபு, தேங்க்யூ பிரபு. ஸ்ரீமத் பாகவதம் 2வது ஸ்கந்தம் 7வது அத்தியாயம் நம்ம 51வது பதம் இன்னைக்கு படிக்கணும். இதம் பாகவதம் நாம என்மே பகவதோதிதம் சங்கிரஹோயம் விபூதீனாம் தம் ஏதத் விபூலி குரு. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் திராச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். மொழிபெயர்ப்பு. ஓ நாரதா, பகவத் விஞ்ஞானமாகிய இந்த ஸ்ரீமத் பாகவதம் பரமர்ஷ பகவானால் என்னிடம் சுருக்கமாக பேசப்பட்டது. மேலும் இது அவரது பலவிதமான சக்திகளின் சேர்க்கையை பற்றியதாகும். தயவு செய்து நீயே விஞ்ஞானத்தை விரிவாக கூறு. சோ பகவான் 4 ஸ்லோகத்துலதான் சொன்னார். அத பிரம்மா கிட்டத்தட்ட ஏகப்பட்ட ஸ்லோகங்கள் விவரிச்சு இங்க நாரதருக்கு சொல்லியிருக்கார். அப்படி சொல்லிட்டு என்ன சொல்ற, இதை நீ இன்னும் விரிவா சொல்லணும் அப்படின்னு சொல்ற. விபூலி அப்படின்ற இதை இன்னும் அதிக பெருக்கச்சு. இப்படித்தான் பாகவதம் கொஞ்சம் கொஞ்சமா பெரிய 18,000 ஸ்லோகம் ஆச்சு. சோ பகவான் சொன்னதை நாம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பக்தர்கள் அதை நமக்கு விளக்கமா சொன்னாதான் உண்டு. சோ 18,000 ஸ்லோகத்துக்கு 18,000 ஸ்லோகம் பார்த்தோம்னா ஒரே புக்ல வந்தாலும் வந்துடும். ஆனா பிரபுபாத இந்த 12 காண்டங்களுக்கு 18 புஸ்தகங்களா என்ன கொடுத்திருக்காரு, அதனுடைய பொருளுரை கொடுத்திருக்காரு. இல்லைன்னா நமக்கு என்ன புரிய போகும் இல்லையா? ஒண்ணுமே புரியவே புரியாது. சோ இதுதான் பக்தர்களுடைய சிறப்பு. பகவான் ரத்தின சுருக்கமா சொல்றார், பக்தர்கள் அதை நமக்கு புரியறாப்புல விவரமா சொல்றாங்க. மீனா மதஸ் படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சரியா சில பிரபுபாதற்கு ஜெய். பாகவதம் சுமார் 1/2 டஜன் ஸ்லோகங்களில் சுருக்கமாக முழுமுதற் கடவுளால் பேசப்பட்டதும் பகவானின் சக்தி வாய்ந்த பிரதிநிதித்துவமும் ஆகும். அவர் பரிபூரணமானவர். ஆதலால் பகவத் விஞ்ஞானமாகிய ஸ்ரீமத் பாகவதத்திலிருந்து அவர் வேறுபட்டவர் அல்ல. விஞ்ஞானத்தை பிரம்மதேவர் பகவானிடமிருந்து நேரடியாக பெற்றார். பின் நாரதரிடம் இதை அவர் ஒப்படைத்தார். நாரதரும் அதை ஸ்ரீல வியாசதேவரிடமிருந்து ஒப்படைத்து அதை விரிவுபடுத்த கூறுமாறு கட்டளையிட்டார். எனவே பரமபுருஷரை பற்றிய உன்னத அறிவு பௌதிக கல்விமான்களால் ஏற்படுத்தப்பட்ட மனக்கற்பனை அல்ல. இது குணங்களின் வரம்புக்கு அப்பாற்பட்டதும் பரிசுத்தமானதும் நித்தியமானதுமான பூரண அறிவாகும். எனவே பாகவத புராணம் உன்னதமான ஓசை வடிவில் உள்ள பகவானின் நேரடியான அவதாரமாகும். இந்த உன்னதமான அறிவை ஒருவன் சீட பரம்பரையில் வரும் பகவானின் உண்மையான பிரதிநிதியிடமிருந்து பெற வேண்டும். இச்சீட பரம்பரை பகவானிடமிருந்து பிரம்மதேவருக்கும், பிரம்மதேவரிடமிருந்து நாரதருக்கும், நாரதரிடமிருந்து வியாசருக்கும், வியாசதேவரிடமிருந்து சுகதேவ கோசாமிக்கும், சுகதேவ கோசாமிக்குமாக சூத கோசாமிக்குமாக கீழிறங்கி வருவதாகும். வேதம் எனப்படும் மரத்தின் பழுத்த பழம் உயர்ந்ததொரு கிளையிலிருந்து திடீரென்று பூமியில் விழுந்து உடைந்து விடாதபடி ஒரு கையிலிருந்து மற்றொரு கைக்கு மாற்றப்பட்டு வருகிறது. எனவே மேலே குறிப்பிட்டப்பட்டது போல் பகவத் விஞ்ஞானத்தை ஒருவன் சீட பரம்பரையின் உண்மையான பிரதிநிடம் இருந்து செவியுற வேண்டும். இல்லையெனில் பகவத் விஞ்ஞானத்தை புரிந்து கொள்வது கடினம். ஜீவனோபாயத்திற்காக பாகவதம் கூறுபவர்கள் சபையோரின் புலன்களை திருப்திப்படுத்துவதன் மூலம் வாழ்க்கைக்குரிய பொருளை சம்பாதிக்கின்றனர். இவர்களிடமிருந்து பாகவத்தை ஒருபோதும் கேட்கக்கூடாது. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சோ பாகவதம் ரசமா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு லீலைகளை மட்டும் சொல்லிட்டு தத்துவங்களே பேசாம இருந்தோம் அப்படின்னா படைப்பு லீலைகள்லாம் யாருமே சொல்லவே மாட்டாங்க. அதெல்லாம் உட்காந்து கேட்கறதுக்கு யாருக்கு பொறுமை இருக்கு? 24 மூலக்கூறுகள் என்ன, எதுல இருந்து எது முதல்ல வந்தது, ஆகாயத்துல எப்படி சப்தம் உருவாச்சு, இதெல்லாம் சொல்லிட்டு உட்காந்துருந்தா யாரு கேட்க போறா இல்லையா? சோ அதனால ரசமா சொல்றதுக்காக லீலைகளை மட்டும் பேசுவாங்க. எந்த தத்துவங்களும் அங்க இருக்காது. நாமளும் பொழுது போகிற மாதிரி கேட்கலாம். ஆனா இந்த ஸ்ரீமத் பாகவதம் அப்படிங்கிறது சாக்ஷாத் பகவானுடைய ஒளி வடிவம். அதனால அவர் நமக்கு பகவானுடைய அந்தரங்க சக்தியுடைய லீலைகளை விட பகவானுடைய பகிரங்க சக்தியினுடைய லீலைகளை தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஏன்னா நாம பகிரங்க சக்தியோட தான் தொடர்பு இருக்கு. நமக்கும் பகிரங்க சக்திக்கு தொடர்பு இருக்கு. அந்தரங்க சக்திக்கு நமக்கு தொடர்பு இல்லை.
அதனால இந்த பௌதிக உலகத்தை பத்தி நாம நல்லா புரிஞ்சுக்கிட்டு இந்த பௌதிக உலகத்தினுடைய படைப்பு பிரபுபாதர் ஒவ்வொரு பொருளையும் சொல்றாரு இல்லையா, நாம திரும்ப பகவான் அடையறதுக்கான ஒரு ஏற்பாடு தான் இந்த படைப்பு. இது ஒரு சிறைச்சாலை, இந்த சிறைச்சாலைக்குள்ள பகவானே வரார் அப்படின்னு தான் சொல்றாரு. சோ அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு பக்தியை நம்ம வந்து தீவிரமா எடுத்துக்கணும். அதான் வந்து நோக்கம். அழகா இந்த சீட பரம்பரை இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. பாகவத புராணம் முதல்ல யாருக்கு சொன்னார்? பிரம்மாவுக்கு சொன்னார். பிரம்மா இப்ப யாருக்கு சொல்லிட்டு இருக்கார்? நாரதருக்கு சொல்லிட்டு இருக்கார். நாரதர் ஏற்கனவே முதல் காண்டத்துல, அதுக்கப்புறம் அதை வியாசருக்கு சொன்னார். வியாசர் சுகதேவ கோஸ்வாமிக்கு சொல்லி கொடுத்துட்டார். சுகதேவ கோஸ்வாமி ரிஷிக் மகாராஜருக்கு சொல்லும் போது அங்க சுத கோஸ்வாமி இருந்து கேட்டார். எத்தனையோ பேர் கேட்டாங்க. அந்த சபையில ஆயிரக்கணக்கான பேர் இருந்து கேட்டாங்க. ஆனா சுத்த கோஸ்வாமி இங்க வந்து சிறப்பா சொல்லப்படுறார். ஏன்னா அவர் கேட்டது அப்படிங்கிறது அத்தனை உன்னதமா இருந்தது. சரியான மூலத்துல இருந்து சரியான மனோநிலையில அவர் கேட்டார். அப்படி இந்த சீட பரம்பரை கீழறங்கி வருது. இந்த வேதம் எனப்படும் மரத்தின் பழுத்த பழம், இது நம்ம எந்த ஸ்லோகத்துல சொல்றோம்? அந்த முதல்ல சுகதேவ இது ஃபர்ஸ்ட் அந்த சுகதேவட்ட பாகவதம் கேக்குறது வந்து சுகதேவட்ட கேக்குறது வந்து பழத்தை விட நிகம கல்பத்தரோர் நிகம நிகம கல்பத்தரோர் கலிதம் பலம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? நிகம அப்படின்னா வேதங்கள். நிகம அப்படின்னா என்னது? வேதங்கள். நிகம கல்பத்தரு, வேதங்கள் ஒரு கற்பக விருட்சம் மாதிரி. அதனுடைய பழுத்த பழம் தான் இந்த ஸ்ரீமத் பாகவதம். நிகம கல்பத்தரோர் கலிதம் பலம். அது சுகமுகா அமிர்த திரவ சம்யுதம். அது சுகதேவ கோஸ்வாமியின் வாயிலால பேசப்படுறதுனால அது ரொம்ப சுவையுள்ளதா இருக்கு. திரவ சம்யுதம், அது அப்படியே வந்து ஜூஸ் ஃபார்ம்ல இருக்கான், திரவ நிலையில இருக்கான். பழம் அப்படின்னா அதுக்கு மேல தோல் இருக்கும், உள்ள கொட்டை இருக்கும், அதெல்லாம் இருக்கும். ஆனா இந்த பழத்துக்கு அதெல்லாம் கிடையாது. தோலும் கிடையாது, கொட்டையும் கிடையாது. அது வந்து அப்படியே அந்த ரசமா இருக்கான். அப்போ அத பருகிறதுக்காக வியாசதேவர் நம்மளெல்லாம் கூப்பிடுறார். அதை வந்து இங்க பிரபுபாதர் என்ன சொல்ற, அந்த உயர்ந்த ஸ்தானத்துல இருந்து அது யாரும் தூக்கி கீழே டமாலும் போட்டு உடைச்சிடல. அது ரொம்ப ஜாகிரதையா ஒரு கை மாறி ஒரு கை மாறி ஒரு கை மாறி சீட பரம்பரையில ரொம்ப அழகா இந்த பாகவதம் வந்துட்டு இருக்கு. அதனால நாம வந்து ப்ரொஃபஷனலா பாகவதம் சொல்றவங்க பெருவா பாகவத சப்தாகம் ரொம்ப ஃபேமஸ். ஏன்னா 7 நாள் தான் பரிஷத் மகாராஜர் கேட்டார் அப்படிங்கிறதுனால அது ரொம்ப ஃபேமஸா பாகவத சப்தாகம் பண்ணுவாங்க. பட் அதுல தத்துவங்கள் யாரும் சொல்ல மாட்டாங்க. சிட பரம்பரையில வந்தவங்க சொல்றதுதான் நம்ம வந்து கேட்கணும். சிட பரம்பரையில வர்றவங்க சொன்னா அதை நம்ம வந்து கேட்கலாம். எந்த பரம்பரையில இருந்தாலும் சரி, 4 பரம்பரையில எந்த பரம்பரையில வர்றவங்க சொன்னாலும் சரி, அதை நாம கேட்கலாம். யதா ஹரௌ பகவதி நிருணாம் பக்திர் பவிஷ்யதி சர்வாத்மனி அகிலதாரே இதி சங்கல்ப வர்ணய. தயவு செய்து உந்தியிடனும் முழுமுதற் கடவுளான ஹரியிடம் உன்னதமான பக்தி தொண்டை மனிதர்கள் விருத்தி செய்து கொள்வதற்கு சாத்தியமான முறையிலும் இந்த பாகவத விஞ்ஞானத்தை விளக்கி கூறுவையாக. பகவான் ஹரியே அனைத்து ஜீவராசிகளிலும் பரமாத்மாவாகவும் அனைத்து சக்திகளுக்கும் மூல பிறப்பிடமாகவும் இருக்கிறார். எவ்வளவு முக்கியம் பாருங்க. ஹரோ பக்தி அஹரோ பகவதி நிருணா பக்திர் பவிஷ்யதி. சோ பக்தி வர மாதிரி சொல்லு பாகவதத்தன்னு சொல்லியிருக்காரு. இன்ஸ்ட்ரக்ஷனே எப்படி கொடுத்துருக்காரு பாருங்க, ரொம்ப கிளியரா இருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன். சும்மா கதை சொல்லிட்டு போயிட்டே இருக்காத. ஏன்னா ஏற்கனவே வந்து வியாசதேவருடைய அந்த மன துன்பத்துக்கு காரணமும் நம்ம பார்த்தோம். அவருக்கு அந்த திருப்தி இல்லாத காரணத்தையும் நம்ம பார்த்தோம். ஏன்னா பக்தி என்ன பண்ணல, அவர் நேரடியா சொல்லல. வேதங்கள் அப்படிங்கிற பேரு, அதுக்கப்புறம் உபனிஷதங்கள், அதுக்கப்புறம் வேதாந்த சூத்திரங்கள், அதுக்கப்புறம் இதிகாசங்கள் எல்லாத்தையும் தொகுத்தார். ஆனாலும் அவருக்கு திருப்தி இல்லை. காரணம் என்ன? பக்தி அவர் நேரையா சொல்லல. இங்க பிரம்மா நாரதருக்கு ரொம்ப கிளியரா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. சோ இதுதான் குருகிட்டேருந்து ஒரு கட்டளை வரும்போது அதை நாம் ஆழ்ந்து கூர்ந்து கவனிக்கணும். இதை கூர்ந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல உள்ள நுணுக்கங்கள் நமக்கு புரியும். சோ அதனால்தான் நாரதரால ரொம்ப கிளியரா வியாசனுடைய மனக்குறைய கண்டுபிடிக்க முடிஞ்சது. அவருக்கும் அவர் வந்து இதேதான் சொன்னார், நீங்க பக்தியை நேரா சொல்லல, நீங்க வந்து பூசி மெழுகி என்னென்னமோ பண்ணி மக்களை வந்து விசைத்திற்கு விட்டுட்டீங்க. அதனால பக்தியை நேரா சொன்னாதான் உங்களுக்கு திருப்தி ஏற்படும் அப்படின்னு சொன்னோம். இந்த கட்டளை எங்கேருந்து வந்திருக்கு நம்ம பாக்குறோம், பிரம்மா கிட்டேருந்து அவருக்கு வருது. உமா மாதாஜி படிக்கிறீங்களா?
ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணன். ஸ்ரீமத் பாகவதம் பரமபுருஷ பகவானிடம் மனிதனுக்குள்ள உறவின் விஞ்ஞான பூர்வமான விளக்கமும் பக்தி தொண்டை பற்றிய தத்துவ சாஸ்திரமும் ஆகும். கலியுகத்திற்கு முன்பு பகவானையும் அவரது சக்திகளையும் அறிவதற்கு இத்தனைதொரு அறிவு நூலிற்கு அவசியம் இருக்கவில்லை. ஆனால் கலியுகம் துவங்கியதும் மனித சமூகம் படிப்படியாக 4 பாவச் செயல்களால் வசீகரிக்கப்பட்டது. அவை பெண்களுடனான தீய உறவு, போதைப் பொருள் உட்கொள்ளல், சூதாடுதல் மற்றும் தேவையற்ற மிருகவதை என்பனவாகும். இப்பாவச் செயல்களின் காரணத்தால் மனிதன் படிப்படியாக பகவானிடம் தனக்குள்ள நித்திய உறவை மறந்துவிட்டான். இதனால் வாழ்வின் முடிவான நோக்கத்தை அறிவதில் அவன் குருடனாகிவிட்டான் என்று கூறலாம். மிருகங்களை போன்ற பொறுப்பற்ற வாழ்வை மேற்கொண்டு உண்ணுதல், உறங்குதல், உடலுறவு கொள்ளுதல் மற்றும் அஞ்சுதல் எனும் மிருக கொள்கைகளில் மினுமினுப்பு செய்யப்பட்ட ஒரு முறையில் ஈடுபடுவது வாழ்வின் முடிவான நோக்கம் அல்ல. இத்தகைய அறியாமை இருளிய தீய சுடராக ஸ்ரீமத் பாகவதம் விளங்குகிறது. எனவே ஆதியிலிருந்தே அல்லது ஜட உலகின் பிறப்பிலிருந்தே பகவத் விஞ்ஞானத்தை விலக்கி கூற வேண்டியது அவசியமாக இருந்தது. ஏற்கனவே நாம் விவரித்ததை போல ஸ்ரீமத் பாகவதம் மிகவும் விஞ்ஞான பூர்வமான முறையில் கொடுக்கப்பட்டுள்ளது. இதனால் இப்பெரும் விஞ்ஞானத்தை கற்கும் எந்த உண்மையான மாணவனும் கவனமாக அதை படிப்பதாலோ அல்லது ஏற்புடைய பேச்சாளரிடமிருந்து தினந்தோறும் அதை கேட்டு அறிவதன் மூலமாகவோ அதை அவனால் புரிந்து கொள்ள முடியும். அனைவரும் சந்தோஷமான வாழ்வுக்காக இயங்குகின்றனர். ஆனால் முழுமுதற் கடவுள் அனைத்திற்கும் ஆதி மூலமாக இருப்பதால் ஜென்மாதி அசைய யதா, அவரே எல்லா இன்பங்களுக்கும் மூலமுற்றவர் ஆவார் என்ற உண்மையை குருடர்களாக உள்ள மக்கள் அறியவில்லை. பகவானிடம் நமக்குள்ள பக்தி பூர்வமான உறவால் மட்டுமே முழு ஆனந்தத்தை அடைய முடியும். மேலும் அவரது சகவாசத்தினால் மட்டுமே துன்பகரமான ஜட வாழ்வில் இருந்தும் நம்மால் விடுதலை அடைய முடியும். இந்த ஜட உலக இன்பத்தை தேடி செல்பவர்கள் கூட ஸ்ரீமத் பாகவதம் எனும் பெரும் விஞ்ஞானத்திடம் புகலிடம் கொள்ளலாம். இதனால் முடிவில் அவர்கள் வெற்றி பெறுவார்கள். எனவே இவ்விஞ்ஞானத்தை உறுதியுடனும் நல்ல திட்டத்துடனும் அளிக்க வேண்டும் என்று நாரதர் தமது ஆன்மீக குருவால் கேட்டுக்கொள்ளப்பட்டார் அல்லது உத்தரவிடப்பட்டார். ஜீவோனபாயத்திற்காக பாகவத கொள்கைகளை பிரச்சாரம் செய்யுமாறு நாரதருக்கு அறிவுறுத்தப்படவில்லை. மத பிரச்சாரத்திற்கு சுய ஆர்வத்துடன் விஷயத்தை மிகவும் உறுதியுடன் மேற்கொள்ள வேண்டும் என்பது நமது ஆன்மீக குருவால் அவர் கட்டளையிடப்பட்டார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்ஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஜீவனோபாயம் அப்படின்னாக்க பிழைப்புக்காக பாகவதம் சொல்றது. பிழைப்புக்காக பாகவதம் சொல்லக்கூடாது. அப்போ பிரபுபாதர் வெளிநாட்டுக்கு போய் பிரச்சாரம் பண்ணும்போது நிறைய பேர் அவருக்கும் பணம் கொடுத்தாங்க. அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? பிழைப்புக்காக பாகவதம் சொல்றதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, பிரபுபாதர் அவங்கள திருத்தி 4 சட்டத்திட்டங்களை கடைபிடிக்க வச்சார். 16 மாலை ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை சொல்ல வச்சார். பகவானுக்கு சேவை செய்ய வச்சார். பிரபுபாதர் தனக்காக ஒரு பைசாவும் எடுத்துக்கல. அவர் தனியா அக்கௌண்ட் எல்லாம் ஓபன் பண்ணி பெரிய பணக்காரர், உலகின் நம்பலோர் பணக்காரர்லாம் அவர் ஆகல. எல்லா சொத்தும் யார் பேர்ல வாங்கப்பட்டது? இஸ்கான் பேர்ல தான் வாங்கப்பட்டது. பகவானுக்காக செலவிடப்பட்டது. ஒரு பைசாவும் பகவானுக்காக செலவு பண்ண. அது மட்டும் இல்லாம பிரபுபாதர் எல்லாரை விடையும் அதிகமா உழைச்சார். பிரபா சொல்றார், நீங்க எல்லாம் 20 வயது இளைஞர்கள், நான் 70 வயது, ஆனா உங்களை விட நான் அதிகமா உழைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். 70 வயதுல பிரபுபாதர் அயராமல் உழைச்சார். சோ அதனால இஸ்கானுக்கு பணம் கொடுக்கறதுக்கும் பிழைப்புக்காக பாகவதம் சொல்றவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. பராமரிப்பு அப்படிங்கறத இஸ்கான் பக்தர்கள் எப்படி பராமரிச்சுக்கிறாங்க? பகவானுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு அந்த பிரசாதம் சாப்பிட்டுக்கிறாங்க. பகவானுக்கு ஒரு ஆலயம் கட்டி அந்த ஆலயத்துல அவங்க இருந்துக்கிறாங்க. சோ எல்லாத்தையும் பகவானுக்கு செஞ்சு அதனுடைய பிரசாதமா அவங்க அதை ஏத்துக்கிறாங்க. அதுல தவறு கிடையாது. ஆனா பகவான் பேரை சொல்லி, கடவுள் பேரை சொல்லி நாம சம்பாதிக்க கூடும். அது மிகப்பெரிய அபராதம். அதை செய்யும் போது என்ன ஆகும் அப்படின்னா, சரி இப்ப கணேசன் பிரபு இருக்காரு,
அவர் மனசு கஷ்டப்படுறபடி ஏதாவது நான் சொல்லிட்டேன் அப்படின்னா நாளைக்கு அவர் எனக்கு பணம் கொடுக்கலன்னா என்ன பண்றது இல்லையா? அதனால என்ன பண்ணணும், அவருக்கு பிடிச்ச மாதிரி சொல்லணும். அப்படி ஒரு நிர்பந்தம் வந்துடும். ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன், இப்போ அவர் மாசம் மாசம் எனக்கு பணம் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த நிர்பந்தம் ஆயிடும். நிர்பந்தம் அப்போ அவர் கோச்சிக்கிட்டார் அப்படின்னா அப்புறம் பணம் வராதே. அதனால நான் என்ன பண்ணணும், யார் கேட்குறாங்களோ அவங்க மனசுக்கு நோகாம நம்ம வந்து பேசணும். நீங்க காஃபி குடிக்கிறீங்களா? பரவாயில்ல பரவாயில்ல, அதை குடிச்சுக்கங்க, பரவாயில்ல பரவாயில்ல. அப்படி சொல்லி நம்ம என்ன பண்ணணும், காம்ப்ரமைஸ் பண்ணி பரவாயில்ல 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 பரவாயில்ல, அதெல்லாம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லணும். 4 சட்டத்திட்டத்தை பேசவே கூடாது இல்லையா? 4 சட்டத்திட்டம் பேசினா யாரு வருவா? யாரும் வரமாட்டாங்க. அதெல்லாம் பேசக்கூடாது. ஆனா பிரபுபாதர் எந்த காம்ப்ரமைஸும் பண்ண சொல்லல. இஸ்கான்ல இது வரைக்கும் எந்த பக்தர்களும் அந்த மாதிரி காம்ப்ரமைஸ் பண்ணி பிரச்சாரமும் பண்ணல. ஆரம்பத்துல வர்றவங்களுக்கு ஓகே, புதுசா வர்றவங்களை வந்து யாரும் ஃபோர்ஸ் பண்றது இல்லை. படிப்படியா பிரபுபாதருடைய பொருளுரைகளை கேட்க கேட்க படிக்க படிக்க கொஞ்சம் கொஞ்சமா அவங்களே என்ன ஆயிடுவாங்க, மனசு மாறிடுவாங்க இல்லையா? பகவான் மாத்திடுவார், எல்லாரையும் வந்து தூய்மையாக்கிடுவார் பகவான். ஏன்னா அவர் பவித்திரம். நம்மளே என்ன ஆக்கிடுவார், பவித்திரமா அவர் வந்து மாத்திடுவார். அடுத்த பதம் 53. மாயாம் வர்ணாயதோ அமுஷ்ய ஈஸ்வரஸ்யானுமோததः ஷண்வதः ஸ்ரத்தயா நித்யம் மாயையாத்மா ந முஹ்யதி. பகவான் தமது வெவ்வேறு சக்திகளை கொண்டு ஆற்றும் செயல்களை அவரது போதனைகளுக்கு ஏற்பவே விவரிக்கவும் பாராட்டவும் கேட்கவும் வேண்டும். இது பக்தியுடனும் மரியாதையுடனும் செய்யப்படுமானால் ஒருவன் பகவானின் மாயா சக்தியில் இருந்து விடுபடுவது நிச்சயம். சோ எதுக்காக பக்தியை வந்து நீ வந்து பிரச்சாரம் பண்ணணும்னு சொல்றதுக்கு காரணத்தை இங்க சொல்ற. ஏன்னா அதை பக்தியோட செய்யும் போதுதான் நம்மளால மாயையிலிருந்து விடுபட முடியும், இல்லைன்னா வேற வழி கிடையாது அப்படிங்கிறத சொல்ற. ஜி சாந்தி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கிய தெய்வத்திரு அரச பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். ஒரு விஷயத்தை உறுதியாக கற்றறிவதெனும் கலை மத வெறியர்களின் மனோபாவங்களிலிருந்து வேறுபட்டதாகும். மத வெறியர்கள் அல்லது முட்டாள்கள் பகிரங்க சக்தியுடன் சம்பந்தப்பட்டுள்ள பகவானின் செயல்கள் தங்களுக்கு உபயோகமற்றவை என்று கருதக்கூடும். மேலும் பகவானின் அந்தரங்க சக்தியில் பங்கேற்கும் உயர்நிலையில் இருப்பவர்கள் என்று பொய்யாக தங்களை அவர்கள் கூறிக்கொள்ளவும் கூடும். ஆனால் உண்மையில் பகிரங்க சக்தியுடனும் அந்தரங்க சக்தியுடனும் சம்பந்தப்பட்டுள்ள பகவானின் செயல்கள் சமமான நன்மை அளிப்பவையாகும். பகவானின் பகிரங்க சக்தியின் பிடியிலிருந்து முற்றிலும் விடுபடாதவர்கள் பகிரங்க சக்தியோடு சம்பந்தப்பட்டுள்ள பகவானின் செயல்களை பற்றி பக்தியுடன் தினந்தோறும் கேட்டறிய வேண்டும். ராசலீலையை போன்ற பகவானுடைய அந்தரங்க சக்தியின் செயல்களால் பொய்யாக கவரப்பட்டு அச்செயல்களை நோக்கி முட்டாள்தனமாக அவர்கள் தாண்டி குதிக்க கூடாது. உபயோகமற்ற பாகவத பிரசங்கிகள் பகவானின் அந்தரங்க சக்தியுடன் சம்பந்தப்பட்டுள்ள செயல்களில் மிகவும் ஆர்வம் கொண்டவர்களாக இருக்கின்றனர். பௌதீக புலனுகர்வில் மெய்மறந்துள்ள போலி பக்தர்கள் தப்பாக முக்தியடைந்த ஆத்மாக்களின் நிலைக்கு தாண்ட பார்க்கின்றனர். இதனால் அவர்கள் கீழே விழுந்து பகிரங்க சக்தியின் பிடிக்குள் பலமாக சிக்கிக் கொள்கின்றனர். பகவானின் லீலைகளை பற்றி கேட்பதென்றால் கோபியர்களுடன் அவர் நிகழ்த்திய லீலைகளை பற்றியோ அல்லது கோவர்த்தன மலையை அவர் தூக்கிய லீலையை பற்றியோ கேட்பதுதான் சரியென்று அவர்களில் சிலர் நினைக்கின்றனர். மேலும் பகவானின் அங்க விரிவுகளாகிய புருஷாவதாரங்களின் லீலைகளுடனும் ஜட உலகங்களின் படைத்தல் காத்தல் அழித்தல் எனும் லீலைகளுடனும் தங்களுக்கு எவ்வித சம்பந்தமும் இல்லை என்று அவர்கள் நினைக்கின்றனர். உண்மையில் பகவானின் புருஷாவதார லீலைகளை போன்ற விளக்கங்கள் பகிரங்க சக்தியின் பிடியில் சிக்குண்டு கிடப்பவர்களுக்காகவே இருக்கின்றன. ராசலீலையை போன்ற விஷயங்கள் முக்தியடைந்த ஆத்மாக்களுக்கு உரியவை, பந்தப்பட்ட ஆத்மாக்களுக்கு அல்ல. எனவே பந்தப்பட்ட ஆத்மாக்கள் பகிரங்க சக்தியுடன் சம்பந்தப்பட்டுள்ள பகவானின் லீலைகளை பயபக்தியுடன் கேட்க வேண்டும். இத்தகைய செயல்கள் முக்தியடைந்த நிலையில் ராசலீலையை பற்றி கேட்பதற்கு சமமானவையாகும். பந்தப்பட்ட ஆத்மா முக்தியடைந்த ஆத்மாக்களைப் போல் செயற்படக்கூடாது. பகவான் ஸ்ரீ சைத்தன்யர் சாதாரண மக்களுக்கு மத்தியில் ராசலீலையின் வர்ணனைகளை பற்றி ஒருபொழுதும் கேட்டதே இல்லை. பகவத் விஞ்ஞானமாகிய ஸ்ரீமத் பாகவதத்தில் 10வது காண்டத்தை கேட்பதற்குரிய ஆதாரத்தை முதல் 9 காண்டங்கள் தயார்படுத்துகின்றன. இவ்விஷயம் இக்காண்டத்தின் கடைசி அத்தியாயத்தில் மேலும் விளக்கப்படும். 3ஆம் காண்டத்தில் இன்னும் தெளிவாக விளக்கப்படும். எனவே பகவானின் தூய பக்தன் ஒருவன் ஸ்ரீமத் பாகவதத்தை அதன் முதல் துவக்கத்திலிருந்து படிக்க வேண்டும் அல்லது கேட்க வேண்டும், 10வது காண்டத்திலிருந்து அல்ல. பக்தர்கள் என்றழைக்கப்படும் சிலர் உடனே 10வது காண்டத்திற்கு செல்லுமாறு சில தடவைகள் நம்மை கேட்டுக்கொண்டனர். ஆனால் அத்தகைய ஒரு செயலிலிருந்து நாம் விலகியே இருந்தோம். ஏனெனில் ஸ்ரீமத் பாகவதத்தை
பகவத் விஞ்ஞானமாக அளிக்க நாம் விரும்புகிறோம். பந்தப்பட்ட ஆத்மாக்களுக்கு சிற்றின்ப ஆசையை ஏற்படுத்துவதற்காக அல்ல. இது ஸ்ரீ பிரம்மா போன்ற பெரும் அதிகாரிகளால் தடை செய்யப்பட்டுள்ளது. ஸ்ரீமத் பாகவதத்தை ஒரு விஞ்ஞான பூர்வமான நூலாக கருதி அதை படிப்பதாலும் கேட்பதாலும் புலன் இன்பத்தை அடிப்படையாக கொண்ட மாய சக்தியிலிருந்து பந்தப்பட்ட ஆத்மாக்கள் விடுபட்ட பின் உன்னத அறிவின் உயர்ந்த நிலைக்கு படிப்படியாக உயர்த்தப்படுவார்கள். ஸ்ரீமத் பாகவதம் 2ஆம் காண்டத்தின் குறித்த காலத்தில் தோன்றும் அவதாரங்களும் அவர்களின் குறிப்பிட்ட கடமைகளும் எனும் தலைப்பை கொண்ட 7ஆம் அத்தியாயத்திற்கான பக்தி வேதாந்த பொருளுரைகள் இவ்வாறு நிறைவு பெறுகின்றன. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ ஹரே மாதாஜி. கிருஷ்ண மாதாஜி. ஹரி பர்சன். 7 அத்தியாயங்கள் இந்த 2வது காண்டத்துல நாம நிறைவு செய்திருக்கோம். மிகப்பெரிய அத்தியாயம் இந்த காண்டத்துல. 53 ஸ்லோகங்கள், பல்வேறு அவதாரங்கள், பகவானுடைய அவதாரங்கள், பாகவதனுடைய பெருமை, நாரதருக்கு பிரம்மாவுடைய பதில்கள் ரொம்ப தெளிவா பிரம்மா நாரதருக்கு கடைசியில உபதேசமும் கொடுக்கிறார். சோ இந்த கடைசியில பார்த்தோம் அப்படின்னாக்க எதுக்காக பகவானுடைய அந்த படைப்பு லீலைகளை தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம் அப்படிங்கிறத பிரபுபாதர் நமக்கு விளக்கி சொல்றார். பகிரங்க சக்தியுடைய பகவானுக்கு தொடர்பு இருக்கிறது படைப்பு லீலைகள். அந்தரங்க சக்தியோட தொடர்புடைய லீலைகள் அவருடைய அந்தரங்க லீலைகள், அதாவது விருந்தாவன லீலைகள். விருந்தாவன லீலைகள் கேட்கறதுக்கு ரொம்ப சுவையா இருக்கிற மாதிரி இருக்கும், ரசமா இருக்கிற மாதிரி இருக்கும். படைப்பு லீலைகள் நமக்கு கேட்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், சித்தாந்தங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா பிரபுபா சொல்ற கட்டுண்ட ஆத்மாவுக்கு முக்தி பெற்ற ஆத்மாக்கள் அந்த விருந்தாவன லீலைகளை கேட்கறதுனால என்ன பலனோ அதே பலனை அவங்களும் அடைவாங்க அப்படின்னு சொல்றாரு. அதனால ரெண்டும் கலந்து பிரபுபாத் நமக்கு கொடுத்திருக்காரு. பகவானுடைய பகிரங்க சக்தியுடைய லீலைகளையும் கொடுத்திருக்காரு, அந்தரங்க சக்தியுடைய லீலைகளையும் கொடுத்திருக்காரு. வரட்டுத்தனமா கொடுக்கல. அப்படின்னு நம்ம என்னமோ சயின்ஸ் படிக்கிற மாதிரிலாம் இதை படிக்கல. பகவானுடைய சக்திகளை நாம தெளிவா தெரிஞ்சுக்கிற மாதிரி பிரபுபாதர் நமக்கு இந்த பகிரங்க சக்தியுடைய தொடர்புடைய லீலைகளை கொடுத்திருக்காரு. ஏன்னா இது ரொம்ப முக்கியம். நான் உடலில் ஆத்மா, என்னை சுற்றி இருக்கிற இந்த பிரகிருதி அப்படிங்கிறது எப்படி ஏற்பட்டது, மகத்தத்துவம்னா என்ன, மகத்தத்துவத்துல இருந்து எப்படி ஒவ்வொரு விஷயங்களா பிரிஞ்சு வந்தது, எப்படி கண்ணு காது மூக்கு எல்லாத்தையும் படைச்சு அதுக்கப்புறம் அதை அசம்பிள் பண்ணி தேவர்களுடைய பிரார்த்தனை நம்ம அடுத்த 3ஆவது காண்டத்துல படிக்கலாம். சோ அதை அசம்பிள் பண்ண கூட முடியல தேவர்களால. அதுக்கப்புறம் பகவானை பிரார்த்தனை பண்ணி பகவானுடைய கருணையினால அதுக்கப்புறம் 84 லட்சம் உடல்கள் ஏற்படுத்துறாங்க. அதுல நம்மளுடைய கர்ம வினைகளுக்கு ஏற்ப ஆத்மாக்கள் போய் செய்யுது. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அப்பதான் நம்ம எதுக்காக ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்றோம் அப்படிங்கிறதே நமக்கு புரியும். எல்லாம் புரியவே புரியாது. அடுத்த அத்தியாயம் போலாமா? அத்தியாயம் 8 பரீட்சித் மகாராஜனின் கேள்விகள். இந்த அத்தியாயம் முழுக்க கிட்டத்தட்ட ஒரே கேள்விகள் தான். பரீட்சித் மகாராஜர் ஏகப்பட்ட கேள்விகள் கேட்க போறாரு. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அந்த கேள்விகளை எழுதி வச்சுக்கலாம். எத்தனை கேள்வி வருது அப்படின்னு சொல்லலாம். பதம் 1. ராஜ உவாச்ச பிரம்மணோ ஜோதிதோ பிரம்மன் குணாக்யானோ குணஸ்ய ச யஸ்மை யஸ்மை யதா பிராக நாரதோ தேவதர்ஷனக. மொழிபெயர்ப்பு. பரீட்சித் மகாராஜன் சுகதேவ கோஸ்வாமியிடம் விசாரித்தார். நாரத முனி பேசுவதை கேட்டவர்கள் பிரம்மதேவரால் உபதேசிக்கப்பட்டவர்களுக்கு ஈடான அதிர்ஷ்டசாலிகள் ஆவார். அத்தகைய நாரதர் பௌதிக குணங்கள் அற்றவரான பகவானின் திவ்யமான குணங்களை எவ்விதம் விவரித்தார்? மேலும் யார் முன்னிலையில் அவர் பேசினார்? இப்ப என்ன ஆகுது? கான்வர்சேஷன், பிரம்மாவுக்கும் நாரதருக்கும் உண்டான கான்வர்சேஷன் முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி பிரம்மாவும் நாரதரும் பேசிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி சுகதேவ கோஸ்வாமி சொல்ல ஆரம்பிச்சார். அப்போ இங்க பரீட்சித் மகாராஜர் கேட்கிறார், சரி பிரம்மாவோட அந்த உபதேசங்களை நாரதர் கேட்டிருக்கார், அதுக்கப்புறம் அது அவர் எங்க எப்போ எப்படி பேசினார், நாரதர் யாருக்கு சொன்னார் அப்படிங்கிற விஷயத்த இங்க பரீட்சித் மகாராஜர் கேட்கிறார். பொருளுரை சுதா பாஸ்கரன் மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை பிரபுபாதருக்கு ஜெய். தேவரிஷி நாரதர் பிரம்மதேவரால் நேரடியாக உபதேசிக்கப்பட்டவர் ஆவார். பிரம்மதேவர் பரமபுருஷனால் நேரடியாக உபதேசிக்கப்பட்டவர். எனவே நாரதரால் அவரது பற்பல சிலர்களுக்கு கொடுக்கப்பட்ட உபதேசங்கள் பரமபுருஷருடைய உபதேசங்களுக்கு சமமானவை ஆகும். இதுவே வேத அறிவை அறிவதற்கு உரிய முறையாகும். இந்த அறிவு சீட பரம்பரையின் மூலமாக பகவானிடமிருந்து கீழிறங்கி வருகிறது. வேத அறிவை மனக்கற்பனையாளர்களிடம் இருந்து பெறுவது சாத்தியமல்ல. எனவே எங்கெல்லாம் நாரத முனிவர் செல்கிறாரோ அங்கெல்லாம் பகவானால் அதிகாரம் அளிக்கப்பட்டவராக தம்மை அவர் காட்டிக் கொள்கிறார். அவரது தோற்றம் பரமபுருஷனின் தோற்றத்திற்கு நிகரானதாகும். அதை போலவே உன்னதமான உபதேசத்தை உறுதியாக பின்பற்றும் சீட பரம்பரை உண்மையான ஒரு சீட பரம்பரையாகும். பகவானால் அவரது பக்தருக்கு
பக்தருக்கு ஆரம்பத்தில் கொடுக்கப்பட்ட உபதேசத்திற்கும் சீட பரம்பரையில் வரும் அதிகாரியால் கொடுக்கப்படும் உபதேசத்திற்கும் எவ்வித வேறுபாடும் இருக்கக்கூடாது. இதுதான் உண்மையான ஆன்மீக குருவின் தகுதியாகும். நாரத முனி எவ்வாறு பகவானின் உன்னத அறிவை பரப்பினார் என்பது பிந்திய காண்டங்களில் விவரிக்கப்படும். பௌதிக படைப்பிற்கு முன்பே பகவான் இருந்தார் என்பதும் அவரது உன்னதமான பெயர், குணம் போன்றவை எந்த பௌதிக குணத்தையும் பிரதிபலிக்காதது என்பதும் தெரிய வரும். எனவே குணங்கள் அற்றவர் அகுண என்று பகவான் வர்ணிக்கப்படும் பொழுது அவருக்கு குணமில்லை என்பதை அது குறிக்காது. சத்வம், ரஜஸ், தமஸ் போன்ற பௌதிக குணங்கள் அவருக்கு இல்லை என்பதையே அது குறிக்கிறது. எல்லா பௌதிக கருத்துகளுக்கும் அவர் மேலானவர் ஆவார். இதனால் அவர் அகுண என்று வர்ணிக்கப்படுகிறார். ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸோ பிரபுபாதர் வந்து ரொம்ப ஈஸியான ஒரு உதாரணம் சொல்றார். அந்த நாள்ல இருந்த உதாரணம் அது. இப்போ ஒரு கடிதம் எழுதி கவர்மெண்ட் வந்து போஸ்ட் பாக்ஸ் வச்சிருக்கு. அந்த போஸ்ட் பாக்ஸ்ல ஒருத்தர் போஸ்ட் பண்றார் அப்படின்னா அந்த விலாசம் யாருக்கு எழுதப்பட்டதோ அந்த நபருக்கு அந்த கடிதம் போய் சேரும் போது அந்த செய்தியில மாற்றம் இருக்குமா? இவர் எழுதின செய்தியில ஏதாவது மாற்றம் இருக்குமா? எந்த மாற்றமும் இல்லாம அது அப்படியே அவர்கிட்ட போய் சேரும். எத்தனை வருஷம் கழிச்சு சேர்ந்தாலும் சரி அந்த செய்தியில எந்த மாற்றமும் இருக்காது. இதுதான் சீட பரம்பரை. சோ பகவான் பிரம்மாவுக்கு என்ன சொன்னாரோ, பிரம்மா நாரதருக்கு என்ன சொன்னாரோ அதேதான் இன்னி வரைக்கும் மாறாம வந்துகிட்டே இருக்கு. அதுதான் பாகவத தர்மம், பகவத் பக்தி அப்படிங்கிற தர்மம். சோ அந்த தர்மத்தை பகவான் எல்லாருமே ஃபாலோ பண்ணி அவருடைய ராஜ்யத்துக்கு வந்து சேரணும் அப்படின்னு நினைக்கிறாரு இல்லையா? அதனாலதான் இந்த படைப்பு, இந்த பௌதிக படைப்பு அவர் வந்து ஏற்படுத்தி இருக்காரு. சோ அந்த தர்மம் மாறாம நாமளும் என்ன செய்யணும்? நம்மளுடைய கடமை அது மாறாம நம்ம பிரச்சாரம் செய்யணும். பிரச்சாரம் செய்யும் போது உதாரணங்களை நாம நடைமுறைக்கு ஏற்ற மாதிரி சொல்லலாமே தவிர தத்துவங்கள்ல எந்த காம்ப்ரமைஸும் பண்ணக்கூடாது. தத்துவங்களை மாற்றக்கூடாது. பிரபுபாதர் நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கிறாரோ அதை அப்படியே நாம சரியான முறையில அடுத்தவர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். சோ இங்க முக்கியமான விஷயம் என்ன விவாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அகுண. அகுண அப்படின்னாக்கா குணங்கள் அற்றவர் அப்படின்னா உருவமற்றவர் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. பௌதீக குணங்கள் பகவானுக்கு கிடையாது. அவர் நம்மள மாதிரி சத்துவ ரஜோ தமோ குணங்களால பாதிக்கப்படக்கூடியவர் கிடையாது. பௌதிக குணங்களுக்கு அப்பாற்பட்டவர். இந்த படைப்பிற்கு முன்பே பகவான் இருந்தார். இந்த படைப்புல வந்து பகவான் இங்க வந்து குழந்தையா பிறந்து கிருஷ்ணரா பிறந்ததுக்கு அப்புறம் அவர் கிருஷ்ணர்லாம் கிடையாது. அவர் ஏற்கனவே இருக்கார். இந்த படைப்பு தான் படைக்கப்பட்டு அழிக்கப்பட்டு இது வந்து நடந்துகிட்டே இருக்கு. ஆனா பகவானுடைய ஆன்மீக உலகங்கள் நம்ம ஏற்கனவே பல தடவை போன அத்தியாயத்துல பார்த்துட்டோம். அது திரிபாத விபூதி அப்படின்னு பார்த்தோம். இது நித்தியமானது, நிரந்தரமானது, மிகப்பெரியது. இந்த பௌதிக படைப்பை விட அது மிகப்பெரியது அப்படின்லாம் பார்த்துருக்கோம். ஏதத் வேதித்தும் இச்சாமி தத்துவம் தத்வவிதாம்பர ஹரேர் அத்புத வீரியஸ்ய கதா லோக சுமங்களாக. அரசர் கூறினார், அற்புத சக்திகளை பெற்றுள்ள பகவானை பற்றிய வரலாறு எல்லா கிரகங்களுக்கும் நிச்சயமாக மங்களம் அளிப்பவை ஆகும். அவற்றை நான் அறிய விரும்புகிறேன். சோ இங்க வந்து ஆரம்பத்திலேருந்து நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னாக்க பரீட்சித் மகாராஜருடைய கேள்விகள் ஒவ்வொருத்தருக்கும் ஏற்புடைய கேள்விகளா இருக்கு. ஆரம்பத்துல பகவானுடைய விஸ்வரூபம் விராட் ரூபத்தை பத்தின கேள்விகளை கேட்டார். இதே கடவுளான பரமாத்மா பத்தி கேட்டார். இந்த மாதிரி அடிப்படையான விஷயத்துல இருந்து இங்க கேள்விகளை கேட்டுட்டே வரார் பரீட்சித் மகாராஜர். அப்போ இங்க வந்து பகவானுடைய லீலைகளை எனக்கு நீங்க சொல்லுங்க, ஏன்னா இதுதான் சர்வ மங்களத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்றாரு. ஹேமலதா மதாஜி படிக்கிறீங்களா? மாதாஜி கேட்கல. சரிங்க. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பரமபுருஷன் பொருளுரை வழங்கிய ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். பரமபுருஷரின் செயல்களை பற்றிய வர்ணனைகள் நிறைந்த ஸ்ரீமத் பாகவதம் எல்லா கிரகவாசிகளுக்கும் மங்களம் அளிப்பவை ஆகும். அதை ஒரு குறிப்பிட்ட மத பிரிவுக்கு சொந்தமானதாக எண்ணுபவன் நிச்சயமாக தவறு செய்தவன் ஆவான். ஸ்ரீமத் பாகவதம் சந்தேகம் இல்லாமல் பகவானின் எல்லா பக்தர்களுக்கும் மிக பிரியமான ஒரு சாஸ்திரமாகும். அது பக்தர் அற்றவர்களுக்கும் கூட மங்களம் அளிப்பதாகும். ஏனெனில் ஜட சக்தியின் கீழ் வசியப்பட்டு கிடக்கும் பக்தர் அற்றவர்களும் கூட அத்தகைய பந்தத்தில் இருந்து விடுபட முடியும். இத்தகைய விடுதலையை அடைய ஸ்ரீமத் பாகவதத்தின் வர்ணனைகளை அவர்கள் பக்தியுடனும் கவனத்துடன் சீட பரம்பரையில் வரும் பகவானின் பிரதிநிதியிடமிருந்து கேட்க வேண்டும்.
ஜெய் கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. நன்றி மாதாஜி. சோ பாகவதம் இஸ்கானுக்கு சொந்தம்லாம் கிடையாது. பாகவதத்தை யார் வேணா கேட்கலாம். பாகவதத்துக்கு பிரபுபாதர் நமக்கு விளக்கங்களோட கொடுத்திருக்காரு. அதனால யார் வேணா பாகவதத்தை பார்க்கலாம், கேட்கலாம், படிக்கலாம், பாகவதத்தை சொல்லலாம். ஆனா சீட பரம்பரையோட தொடர்பு இருக்கணும். தொடர்பை ஏற்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் யார் வேணா அதை வந்து பயிற்சி பண்ணலாம். கதயஸ்வ மகாபாஹோ யதாகம் அகிலாத்மனி கிருஷ்ணே நிவேசிய நிக்சங்கம் மனஸ்யே கலேபரம். பெரும் பாக்கியசாலன் சுகதேவ கோஸ்வாமியே, தயவு செய்து ஸ்ரீமத் பாகவதத்தை தொடர்ந்து சொல்லும்படி வேண்டுகிறேன். இதனால் பரமாத்மாவாகிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் என் மனதை நான் பதிக்க முடியும். இவ்வாறு ஜடகுணங்களிலிருந்து முற்றிலும் விடப்பட்ட நிலையில் இவ்வுடலை என்னால் கைவிட முடியும். அதனால பாகவதத்தை நீங்க எனக்கு தொடர்ந்து சொல்லுங்க. பகவானை பத்தி கேட்கறது மட்டும்தான் எனக்கு வந்து மிகப்பெரிய நன்மையை தரக்கூடியது அப்படின்னு சொல்ற. சம்பூர்ண மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிறேங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பொருளை வழங்கிய பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். ஸ்ரீமத் பாகவதத்தில் விவரிக்கப்பட்டுள்ள உன்னதமான வர்ணனைகளை கேட்பதில் முழுமையாக ஈடுபட்டிருப்பது என்றாலே பரமாத்மாவான ஸ்ரீ கிருஷ்ணரிடம் எப்பொழுதும் உருவாடுதல் என்பதையும் பௌதீக குணங்களிலிருந்து முக்தி அடைவது என்பதையும் குறிப்பதாகும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சூரியனை போன்றவர். ஜடக்கலங்கள் இருளை போன்றது. சூரியனின் ஈர்ப்பு இருளை போக்கி விடுவதைப் போலவே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடனான உறவில் நீடித்து ஈடுபாடு கொள்வதானது ஒருவனை ஜடக்குணங்களின் கணங்கத்திலிருந்து விடுவிக்கிறது. ஜடகுணங்களால் களங்கமடைவதே தொடர்ந்த பிறவிகளுக்கு காரணமாகிறது. ஜடகுணங்களிலிருந்து விடுபடுவதே உன்னத நிலையாகிறது. விடுதலைக்குரிய இந்த இரகசியத்தின் மூலமாகவும் சுகதேவ கோஸ்வாமியின் கருணையாலும் பரீட்சித்து மகாராஜன் இப்பொழுது ஒரு முக்தி பெற்ற ஆத்மாவாக இருந்தார். வாழ்வின் இறுதி கட்டத்தில் நாராயணரின் நினைவில் கொள்வதே வாழ்வின் மிக உயர்ந்த பூரணத்துவம் என்று சுகதேவர் அரசனுக்கு கூறியிருந்ததே இதற்கு காரணம். பரீட்சித்து மகாராஜன் 7 நாட்களுக்கு பின் அவரது உடலை கைவிட வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டது. இதனால் ஸ்ரீமத் பாகவதத்தின் விஷயங்களுடன் தொடர்பு கொள்வதன் மூலம் பகவானை தொடர்ந்து நினைவில் கொள்ள அவர் முடிவு செய்தார். இவ்வாறாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் உணர்வை முழுமையாக பதித்தபடி அவர் உடலை கைவிட எண்ணினார். வயிற்று பிழைப்புக்காக பேசப்படும் பாகவதத்தை கேட்பதற்கும் பரீட்சித்து மகாராஜன் தெய்வீகமான முறையில் அதை கேட்டதற்கும் வேறுபாடு உள்ளது. பரீட்சித்து மகாராஜன் பரம சத்தியமான முழுமுதற் கடவுளை அல்லது ஸ்ரீ கிருஷ்ணரை உணர்ந்த ஆத்மாவாக இருந்தார். பலனை எதிர்பார்க்கும் பௌதிகவாதி தன்னுணர்வு பெற்ற ஆத்மா அல்ல. அவர் ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்பதெனும் பெயரில் சில பௌதிக நன்மைகளை பெற விரும்புகிறான். வருவாய்க்காக பாகவதம் பேசுவர்களிடமிருந்து கேட்பதால் சபையினர் தாங்கள் விரும்புவதைப் போல சில பௌதிக நன்மைகளை பெற முடியும். ஆனால் ஒரு வார காலமாக அவர்கள் ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்பது போல் பாவனை செய்தாலும் அது பரீட்சித்து மகாராஜன் கேட்டதற்கு ஈடாகாது. ஸ்ரீமத் பாகவதத்தை தன்னுணர்வு பெற்ற ஒரு ஆத்மாவிடமிருந்து கேட்க வேண்டியது புத்தி சுவாதீனம் உள்ளவர்களின் கடமையாகும். இதன் மூலமாக பொருள் சம்பாதிப்பவர்களால் ஏமாற்றப்பட்டு விடக்கூடாது. இத்தகைய செய்யுறுதலை ஒருவன் தன் வாழ்வின் கடைசி கட்டம் வரை தொடர வேண்டும். இதனால் பகவானின் உன்னதமான சகவாசத்தை உண்மையாகவே பெற்று ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்பதாலேயே முக்தி அடைந்து விட முடியும். பரீட்சித்து மகாராஜன் பௌதிக வளர்ச்சி வாய்ந்த அம்சங்களான ராஜ்யம் மற்றும் குடும்பம் ஆகியவற்றுடன் இருந்த எல்லா சம்பந்தங்களையும் ஏற்கனவே துறந்து விட்டார். இருந்த போதிலும் அவரது ஜட உடலை பற்றிய உணர்வு அவருக்கு இருந்தது. பகவானுடனான தொடர்ந்த உறவின் மூலமாய் அத்தகைய பந்தத்திலிருந்து அவர் விடுபட விரும்பினார். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. எங்க சுகதேவ கோஸ்வாமி வந்து பகவான கடைசி நேரத்துல நினைக்கணும் அப்படின்னு எங்க சொன்னார்? சுகதேவ கோஸ்வாமிக்கு பரீட்சித் மகாராஜருக்கு எங்க சொன்னார்? யாருக்காவது ஞாபகம் இருக்கா? வாழ்க்கையினுடைய கடைசியில நாராயணனை நினைக்கணும் அப்படின்னு எங்க சொன்னார்? ஃபர்ஸ்ட் கேண்டோ லாஸ்ட்ல. ஃபர்ஸ்ட் கேண்டோ லாஸ்ட்ல தான் சுகதேவ கோஸ்வாமியை என்ட்ரி கொடுத்தார். எங்க சொன்னார்? ஓகே, இதே காண்டத்துல 2வது அத்தியாயத்துல சொன்னார். ஏதாவான் சாங்கிய யோகாபியாம் ஸ்வதர்ம பரிநிஷ்சயக ஜென்மலாப பரபும்சாம் அந்தே நாராயண ஸ்மிருதி அப்படின்னு சொன்னார். நீ சாங்கிய யோகத்தை பயிற்சி பண்ணாலும் சரி, இல்ல வர்ணாசிரம தர்ம முறைகளை நீ சரியான முறையில பயிற்சி பண்ணாலும் சரி, அதனுடைய முடிவான இலக்கு என்னவா இருக்கணும்? அந்தே நாராயண ஸ்மிருதி, கடைசி காலத்துல பகவான நினைக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத சொன்னார். அதனால இங்க வந்து சுகதேவ கோஸ்வாமி சொன்னதை பரீட்சித் மகாராஜர் கரெக்டா மனசுல வச்சுக்கிட்டு, என்னால அப்பதான் தொடர்ந்து பகவான
அவரை பத்தி கேட்டாதான் நினைக்க முடியும், தயவுசெய்து எனக்கு தொடர்ந்து சொல்லுங்க அப்படின்னு சொன்னார். சோ பிரபா சொல்ற, அவர் வந்து இந்த பௌதிக குணங்கள்ல இருந்து விடுபட்டுட்டாரே அப்படின்னு நமக்கு தோணலாம். ஏன்னா ராஜ்யத்தை விட்டுட்டார், மனைவி மக்கள் குழந்தைகள் எல்லாரையும் விட்டுட்டார், கங்கை கரையில வந்து உட்கார்ந்துட்டார், 7 நாள்ல மரணம். அதையும் வந்து அவர் வந்து ரொம்ப தைரியமா எதிர்கொண்டு எந்த கலக்கமும் இல்லாம உட்கார்ந்து பாகவதம் கேட்டுட்டு இருக்கார். அவர்கிட்ட என்ன பௌதிக கலக்கம் இருக்க முடியும் அப்படின்னு பிரபா சொல்ற, உடல் அப்படிங்கிற உணர்வு கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு, அந்த உணர்வு தூய்மை அடையறதுக்காகத்தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த அவர் சொல்றார். இந்த உடல் உணர்வுல இருந்து விடுபடணும். ஏன்னா கடைசியில நமக்கு ரொம்ப பிரியமானது இந்த உடல் தான். எல்லாத்தையும் விட பிரியமானது நமக்கு இந்த உடல் தான். அதனால அந்த உணர்வுல இருந்து விடுபடணும் அப்படின்னு சொல்லி இங்க வந்து சில பரிஷித் மகாராஜர் கேட்கிறார். ஆனா நம்ம சும்மா பொழுதுபோக்குக்காக பாகவதம் கேட்கும் போது அந்த உணர்வு ஏற்படாது. ஒரு தடவை பாகவதம் முடிச்சிட்டோம், ஃபர்ஸ்ட் கேட்ட முடிச்சிட்டோம், இனிமே படிக்க தேவையில்லை அப்படிலாம் கிடையாது. தொடர்ந்து பாகவதம் நம்ம என்ன பண்ணிட்டே இருக்கணும், படிச்சுக்கிட்டே இருக்கணும், கேட்டுக்கிட்டே இருக்கணும். 2.2.8 தேங்க்யூ மாதாஜி. ஸோ தொடர்ந்து பாகவதத்தை நாம படிக்கணும், கேட்கணும். எத்தனை தடவை படிக்கிறோமோ அத்தனை தடவை நல்லது. படிச்சுக்கிட்டே இருக்கணும். பகவத்கீதையும் பாகவதமும் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும். शृण्वता श्रद्धया नित्यं कृणतश्च स्वचेष्टितं कालेन नादिदीर्घेन भगवान् विशते हृति. மொழிபெயர்ப்பு. ஸ்ரீமத் ஹரே பாகவதத்தை கிருஷ்ணா ஒழுங்காக மாதாஜி. ஆஹ் மாதாஜி எப்படி மாதாஜி அவர் எல்லாத்தையும் துறந்துட்டு போயிட்டாருன்னு அங்க சுகதேவர் கிட்ட உட்கார்ந்து கேட்கும்போது எப்படி அவர் ஜட உடலை பற்றிய உணர்வு அவருக்கு இல்லையே? அவர் சாப்பிடாம தானே மாதாஜி இருந்து, தண்ணி கூட குடிக்காம இருந்து தானே கேட்கிறாரு. அப்ப எப்படி ஜட உடலை பற்றிய உணர்வு அவருக்கு இருந்தது? தூக்கம் கிடையாது, சாப்பாடு கிடையாது, தண்ணி குடிக்கல. ஆனாலும் அந்த உணர்வு ஜடவுடலுக்கு உண்டான உணர்வு இருந்தது. அது எப்படி இருந்தது அப்படின்னா, ஆஹ் அதை எப்படி புரிய வைக்கிறது? ஆக்சுவலா பிரபுபாதர் சொல்றாரு அப்படின்னாக்க அதுல நிச்சயமா என்ன இருக்கும், அந்த விஷயம் இருக்கும். அது எப்படி இருந்தது அப்படின்னா, ஏன்னா நமக்கு வந்து முழுக்க முழுக்க உடல் உணர்வுல தான் நம்ம இருக்கோம். ஆத்ம உணர்வு நமக்கு கிடையாது. ஆத்ம உணர்வுனா என்னன்னே நமக்கு தெரியாது. நமக்கு முழுக்க என்னன்னே முழுக்க தெரியாது. ஆமா மாதாஜி. உடல் உணர்வு தான் நமக்கு இருக்கு. ஆனாலும் நீங்க கடைசி நேரத்துல ஆக்சுவலா நான் நினைச்சு பாக்குறேன், மேபி இதெல்லாம் வந்து சும்மா ஒரு லௌகிகமான உதாரணங்கள் தான், என்னுடைய அனுபவத்துக்கு உட்பட்ட உதாரணத்தை தான் நான் சொல்ல முடியும். ஸோ நான் இப்போ கொஞ்ச நாளா இங்க இருக்கேன், கும்பகோணத்துல இருக்கேன். பையன் பேரன்கள் இவங்களோட இருக்கேன். அப்போ நான் அடிக்கடி நினைச்சு பாக்குறேன், நம்ம இப்போ மாயாப்பூருக்கு திரும்பி போகும்போது திரும்ப நமக்கு இந்த எண்ணம் வருமா, குழந்தைங்களோட இருந்தோமே அப்படிங்கிற எண்ணம் வருமா அப்படின்னு நான் நினைச்சு பாத்துக்கிறேன். ஏன்னா விட்டுட்டு போக போறோம்னு எனக்கு நல்லா தெரியும். இப்போ கொஞ்சம் டைம் பீங் இங்க வந்திருக்கோம், விட்டு போக போறோம்னு தெரியும். ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் இந்த எண்ணம் வருமா அப்படிங்கறத நான் யோசிச்சு பாக்குறேன். அப்போ எந்த நேரத்துல நம்ம எப்படி நம்மளுடைய மனம் மாறும் அப்படிங்கறது நம்மளால என்ன பண்ண முடியாது, உறுதியா சொல்ல முடியாது. சோ எல்லாத்தையும் துறந்துட்டு நம்ம போய் ஒன்னும் உட்கார்ந்துக்கல. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஆனா பரிஷத் மகாராஜர் அப்படி இல்லை. நீங்க சொல்ற மாதிரி அவர் வந்து பசி, தாகம், உறக்கம் எல்லாத்தையும் வென்று உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கார். ஆனாலும் ஒரு உணர்வு அவருக்கு இருக்குன்னு பிரபா சொல்றாருன்னா, நாம அதுல இருந்து எவ்வளவு பெரிய பாடம் எடுத்துக்கணும் பாருங்க. நம்ம முழுக்க முழுக்க உடல் உணர்வுலே இருக்கோம். அதனால அதுதான் நமக்கு பெரிய பாடம். இதுல இருந்து நம்ம வந்து கத்துக்கணும். அதே மாதிரி நாரதருக்கும் கிருஷ்ணர் என்ன சொன்னார், அவர் வந்து வேலைக்காரியுடைய மகனா இருக்கும்போது என்ன சொன்னார், நீ குயோகி அப்படின்னு சொன்னார், நீ வேஷம் போடுற அப்படின்னு சொன்னார். நாரதரும் அந்த சின்ன பையனும் எல்லாத்தையும் விட்டுட்டு காடு மலையெல்லாம் தாண்டி பகவானே தியானம் பண்ணி போகும்போது அங்க பகவான் சொல்றார், நீ குயோகி அப்படின்னு சொல்ற. சோ இந்த மாதிரி வார்த்தைகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப முக்கியமானது. நம்மளை வந்து நாம வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம பெரிய பக்தர்கள் போல இருக்கு, நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டோம், நம்ம ஹரே கிருஷ்ணா சொல்றோம், நம்ம 4 சட்டத்திட்டம் ஃபாலோ பண்றோம் அப்படிலாம் நம்ம நினைச்சுப்போம். ஆனா பாகவதத்துல பக்தர்களை பார்க்கும்போதுதான் நம்மளுடைய நிலைமை என்ன அப்படின்னு நமக்கு புரியும். ஸ்ரீமத் பாகவதத்தை ஒழுங்காக கேட்பவர்களும் இவ்விஷயத்தை எப்பொழுதும் முக்கியமானதாக ஏற்றுக்கொள்பவர்களும் முழுவதற்கடவுளான ஸ்ரீ கிருஷ்ணரை விரைவில் தங்களது இதயங்களில் எழுந்தருள செய்வர். இது வந்து ஒரு வரம். செல்வத்தா ஸ்ரத்தையா நித்தியம், நித்தியம் கேட்கணும். அதனால்தான் நம்ம நித்தியம் பாகவத சேவையா அப்படின்னு படிக்கிறோம். சோ காலேன நாதி தீர்க்கேன பகவான் விஷத்தே ஹிருதி, விஷத்தேன நுழைகிறார், ஹிருதினா நம்ம இதயத்துல பகவான் நுழைகிறார். அதை ஏற்கனவே பரமாத்மா இருக்காரு, அப்புறம் என்ன விஷத்தே ஹிருதி அப்படின்னா
பரமாத்மா உணர்வே நமக்கு கிடையாது. ஆனா பகவான் நேரடியா நம்ம இதயத்துல இருந்தார் அப்படின்னா எவ்வளவு ஒரு அற்புதமான விஷயம் இல்லையா? கனிகா மாதாஜி படிக்கிறீங்களா? எஸ் மாதாஜி, படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணன். ஸ்ரீல பிரபுபாதாவுக்கு ஜெய். பொருளுரை. பகவானின் முக்கியமற்ற அல்லது பௌதீக எண்ணம் கொண்ட பக்தர்கள் அவசியமான தகுதிகளை பெறாமலேயே பகவான் நேருக்கு நேராக காண மிகவும் விரும்புகின்றனர். ஜடப்பற்றும் பகவானை நேருக்கு நேராக காண்பதென்பதும் இணைந்திருக்க முடியாது என்பதை இத்தகைய மூன்றாம் தர பக்தர்கள் நன்கு அறிய வேண்டும். மூன்றாம் தரத்தில் உள்ள உலகாதாயமான போலி பக்தனின் சார்பாக இக்காரியத்தை பிழைப்புக்காக பாகவதம் கூறுபவர்களால் செய்துவிட முடியாது. இது இயந்திரம் போன்ற செயற்கையான ஒரு முறையும் அல்ல. பாகவதம் கூறி பிழைப்பை நடத்துபவர்கள் தன்னுணர்வு பெற்றவர்களும் அல்ல. சபையோரின் முக்தியில் அவர்களுக்கு அக்கறையும் இல்லை. இதனால் இவ்விஷயத்தில் அவர்கள் பயனற்றவர்களாவர். குடும்பத்தின் மீதுள்ள பற்றை பராமரிப்பதிலும் இத்தொழிலின் மூலமாக சில பௌதீக நன்மைகளை சம்பாதிப்பதிலும் மட்டுமே அவர்கள் அக்கறை கொண்டுள்ளனர். பரீட்சித்து மகாராஜனுக்கு உயிர் வாழ 7 நாட்கள் மட்டுமே இருந்தன. ஆனால் மற்றவர்கள் ஸ்ரீமத் பாகவத்தை நித்தியமாக அல்லது எப்பொழுதும் கேட்க வேண்டும் என்றும் அதை ஒருவர் சுயமுயற்சியுடனும் உறுதியாக பக்தியுடனும் நிறைவேற்ற வேண்டும் என்றும் பரீட்சித்து மகாராஜன் சிபாரிசு செய்கிறார். இது மிக குறுகிய காலத்திலேயே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை ஒருவரது இதயத்தில் எழுந்தருள செய்யும். ஆனால் போலி பக்தன் எப்பொழுதும் ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்பதற்குரிய முயற்சியை மேற்கொள்ளாமலும் பௌதீக பற்றை துறக்காமலும் அவனது திடீர் விருப்பத்தினால் பகவானை காண ஆவல் கொள்கிறான். ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்டு அதனால் பயனடைந்த பரீட்சித்து மகாராஜனை போன்ற ஓர் அதிகாரியால் பரிந்துரைக்கப்பட்டுள்ள முறை அதுவல்ல. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. பகவானை உடனே நேரா பார்க்கணும். நான் ஹரே கிருஷ்ண மந்திரம் ஜெபம் பண்றேனே, ஏன் இன்னும் என்னால கிருஷ்ணனை பார்க்க முடியல அப்படின்னு கேட்கிற பக்தர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஆரம்ப நிலையில. ஆனா அந்த மாதிரி எல்லாம் அவசரப்பட்டு என்ன பண்ண முடியாது, நம்மளால பகவானை பார்க்க முடியாது. அப்படி பகவான் நமக்கு காட்சி கொடுக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. எப்ப நாமத்துக்கும் பகவானுக்கும் வேறுபாடு இல்லை, நாமத்துல பகவான் இருக்கார், இதெல்லாம் நம்ம உணர்றோமோ அப்ப பகவான் தன்னை வெளிப்படுத்துவார். இங்க பரிஷித் மகாராஜர் ரொம்ப அற்புதமா சொல்லியிருக்கார். அவருக்கு 1 வார காலம் தான் இருந்தது. ஆனா பரிஷித் மகாராஜர் நமக்கு என்ன ரெக்கமெண்ட் பண்ற, நீங்க ஆயுள் இருக்கிற வரைக்கும் தொடர்ந்து கேளுங்க, ஸ்ரீமத் பாகவதத்தை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருங்க அப்படிங்கிறத நமக்கு ரெக்கமெண்ட் பண்ற. பிரவிஷ்ட கர்ணரந்திரேன ஸ்வானாம் பாவ சரோருகம் துனோதி சமலம் கிருஷ்ண சலிலஸ்ய யதாச்சரத். பரமாத்மாவான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சபத் அவதாரமாக ஸ்ரீமத் பாகவதத்தின் வடிவில் தன்னுணர்வு பெற்ற ஒரு பக்தனின் இதய தாமரைக்குள் புகுந்து நீரின் கலக்கத்தை இலையுதிர்கால மழை போக்குவதைப் போல பௌதிக சகவாசத்தால் விளைந்த காமம், கோபம், லோபம், பேராசை முதலான அழுக்குகளை போக்கி விடுகிறார். கலாவதி மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிறோங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை வழங்கிய பிரபுபாதருக்கு நன்றி. பகவானின் ஒரே ஒரு தூய பக்தரால் உலகின் எல்லா வீழ்ந்த ஆத்மாக்களையும் விடுவிக்க முடியும் என்று சொல்லப்படுகிறது. இவ்வாறாக நாரதர் அல்லது சுகதேவ கோஸ்வாமியை போன்ற ஒரு தூய பக்தரின் நம்பிக்கைக்கு பாத்திரமானவனாக இருப்பவனான நாரதருக்கு பிரம்மதேவர் அதிகாரம் அளித்ததை போன்று தனது ஆன்மீக குருவால் அதிகாரம் அளிக்கப்படுவான். இத்தகையவன் தனது தூய பக்தியின் வலிமையால் தன்னை மட்டுமல்லாமல் உலகையும் விடுவிக்க முடியும். கலங்கிய நீர் தேக்கங்களின் மேல் விழும் இலையுதிர்கால மழையின் ஒப்புவமை மிகவும் பொருத்தமானதாகும். மழைக்காலத்தில் ஓடைகளின் நீரெல்லாம் கலங்கி விடுகிறது. ஆனால் இலையுதிர் காலமான ஜூலை, ஆகஸ்ட் மாதங்களில் மிதமான மழை பெய்கிறது. இவ்வேளையில் உலகம் முழுவதிலும் உள்ள ஆறுகளின் கலங்கிய நீர் உடனே தெளிந்து விடுகிறது. இது ரசாயன பொருட்களை கலப்பதால் தலைநகரில் உள்ள நீர்த்தேக்க தொட்டியை போன்ற ஒரு சிறிய நீர் சேமிப்பை சுத்தப்படுத்தி விடலாம். ஆனால் இத்தகைய சிறிய முயற்சியால் ஆறுகளை போன்ற எல்லா நீர்த்தேக்கங்களையும் சுத்தப்படுத்துவது சாத்தியமல்ல. ஆனால் பகவானின் சக்தி வாய்ந்த தூய பக்தர் ஒருவர் தம்மை காப்பாற்றிக் கொள்வதோடு அல்லாமல் அவரது சகவாசத்தில் உள்ள இன்னும் பலரையும் கூட காப்பாற்ற முடியும். அதாவது அனுபவ அறிவு அல்லது யோகாபியாச முறைகளை போன்ற மற்ற முறைகளால் கலங்கப்பட்ட தன் சொந்த இதயத்தை மட்டுமே ஒருவனால் சுத்தம் செய்ய முடியும். ஆனால் பகவானிடம் மேற்கொள்ளப்படும் பக்தி தொண்டு மிகவும் சக்தி வாய்ந்தது என்பதால்
தூய பக்தரின் பக்தி தொண்டு பொதுமக்களின் இதயங்களையும் தூய்மை செய்யக்கூடியதாகும். பகவானின் உண்மையான பிரதிநிதிகளான நாரதர், சுகதேவ கோஸ்வாமி, பகவான் ஸ்ரீ சைத்தன்யா, 6 கோஸ்வாமிகள், மேலும் அண்மையில் ஸ்ரீல பக்தி வினோத தாக்கூரார் மற்றும் ஸ்ரீமத் பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூரர் ஆகியோரை போன்றவர்களால் அவர்களுடைய சக்தி வாய்ந்த பக்தி தொண்டால் எல்லோரையும் விடுவிக்க முடியும். ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்பால் ஒருவன் பகவானுடனான தனது நித்திய உறவை உணர்கிறான். இவ்வுறவுகள் தாசம், தோழமை, தாய்ப்பாசம் மற்றும் காதல், அன்பு ஆகியவை ஆகும். நாரதரை போன்ற தூய பக்தர்கள் அனைவரும் தன்னுணர்வு பெற்ற ஆத்மாக்கள் மட்டுமல்லாமல் ஆன்மீக தூண்டுதலின் காரணமாக அவர்கள் இயல்பாகவே பிரச்சார தொழிலிலும் ஈடுபட்டு இருந்தனர். இவ்வாறாக பௌதீக குணங்களில் சிக்கி கிடந்த பல இரங்கத்தக்க ஆத்மாக்களை அவர்கள் விடுவித்தனர். அவர்கள் ஸ்ரீமத் பாகவதத்தை எப்பொழுதும் செவியுற்றதன் மூலமாகவும் வழிபாட்டின் மூலமாகவும் பாகவத கொள்கைகளை பின்பற்றியதால் மிகவும் சக்தி பெற்றவர்களாயினர். இத்தகைய செயல்களினால் இதயத்தில் குவிந்துள்ள அழுக்குகள் பகவானால் தூய்மை செய்யப்பட்டு விடுகின்றன. பகவான் எப்பொழுதுமே ஜீவராசிகளின் இதயத்தில் இருக்கிறார். ஆனால் ஒருவரின் பக்தி தொண்டின் மூலமாக அவர் வெளிப்படுகிறார். அறிவாலோ யோக முறைகளாலோ இதயத்தை தூய்மைப்படுத்துவதல் இப்போதைக்கு சரியானதாக இருக்கக்கூடும். ஆனால் அது சிறிய நீர்த்தேக்கத்தை ரசாயன முறைகளால் சுத்திகரிப்பதற்கு ஒப்பானதாகும். நீரை தெளிவுபடுத்தும் இம்முறை இப்போதைக்கு தாக்கு பிடிக்கக்கூடும். நீரில் இருந்த அழுக்குகளும் அடியில் படிந்துவிடும். ஆனால் சிறு கிளர்ச்சியால் அனைத்தும் கலங்கி விடுகிறது. பகவானிடம் ஆற்றப்படும் பக்தி தொண்டு மட்டுமே இதயத்தை தூய்மைப்படுத்துவதற்கு ஏற்ற ஒரே ஒரு முறை என்பதே இதன் கருத்தாகும். ஆயினும் மற்ற முறைகள் தோற்றத்தில் நன்மை தருபவையாக காணப்பட்டாலும் மனக்கிளர்ச்சியின் காரணத்தால் மீண்டும் கலங்கிவிடக்கூடிய அபாயம் இருக்கிறது. மாயையின் பிடியிலிருந்து விடுபடுவதற்கு சிபார்சு செய்யப்பட்டுள்ள மிக சிறந்த முறை எப்பொழுதும் ஒழுங்காக ஸ்ரீமத் பாகவதத்தை கவனத்துடன் செவியுற்று பகவானின் பக்தி தொண்டில் ஈடுபடுவதாகும். ஹரே கிருஷ்ணா. நன்றிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸோ ஒரு சின்ன நீர் தொட்டியை வேணா கொஞ்சம் ரசாயனம் போட்டு அதை கிளாரிஃபை பண்ணலாம், அதை தூய்மைப்படுத்தலாம். ஆனால் ஆறுகளில் இருக்கிற நீரை தூய்மைப்படுத்தணும் அப்படின்னாக்க அந்த இலையுதிர் காலத்தில் ஆட்டம் சீசனில் பெய்யக்கூடிய மழையானது அந்த சேரெல்லாம் அடியில் தங்கி தெளிவான அந்த தண்ணி, ஆத்து தண்ணி கிடைக்கிற மாதிரி அந்த மழை அதை இயற்கையாக பகவான் அதை தூய்மைப்படுத்துகிறார். ஒவ்வொரு சீசன்லேயும் ஒவ்வொரு மாதிரியான தூய்மைகள் நடக்குது இந்த உலகத்தில். இது பகவான் செய்யக்கூடிய ஒரு செயல். அதை இயற்கையாவே நடக்குது. ஸோ அதனால இங்க பிரபுபாத் எதோட கம்பேர் பண்றாரு அப்படின்னாக்க, ஒரு சமயம் நமக்கு அந்த தூய்மை கிடைச்சிருந்தாலும் திரும்ப மனம் அப்படிங்கிறது கலங்கி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தொடர்ந்து பாகவதத்தை கேட்கணும். தொடர்ந்து பாகவதம் கேட்கறது தான் நம்மளுடைய மனதை ஸ்திரமா வச்சுக்கிறதுக்கு ஒரே வழி அப்படின்னு சொல்றாரு. ஸோ ஏற்கனவே நம்ம இந்த 4 சட்டத்திட்டங்களை பத்தி பார்த்தோம். துவிதம் பானம் ஸ்திரியா சூனம் அப்படின்னு. அப்போ எப்பயாவது இத ஏன்னா பக்தர்கள் நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னாக்க கொஞ்ச காலம் கடைபிடிக்கிறாங்க, அதுக்கப்புறம் விட்டுட்டு என்ன பண்ணிடுறாங்க, திரும்ப இந்த 4 சட்டத்திட்டங்களை பிரேக் பண்ணிடுறாங்க. பிரேக் பண்ணிட்டு ஹோட்டல்ல போய் சாப்பிட்றது. ஆமா, என்னப்போ வெங்காய ரவா தோசை எவ்வளோ டேஸ்டா இருக்கு, அதுல என்ன பாவம் வந்துட போகுது, அதனால போய் இங்க பார்க்கலாம். கும்பகோணத்துல ரொம்ப ஃபேமஸ் ஹோட்டல் மங்களாம்பிகா ஹோட்டல், கும்பேஸ்வரம் கோயில்ல இருக்கும். எங்கெங்கேருந்தோ வருவாங்க, அந்த வெங்காய ரவா தோசை சாப்பிட்றதுக்கு டெல்லியிலேருந்து பாம்பேலேருந்து. ஏன்னா விட்டுட்டு போனவங்க அந்த டேஸ்ட் இன்னும் அப்படியே இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டு போவாங்க. அங்கே டிகிரி காப்பி, இந்த ரவா தோசை. ஸோ இதெல்லாம் என்னது, நாக்குக்கு அடிமையா இருக்கிற அந்த மனதினால வரக்கூடிய பிரச்சனைகள். இந்த மாதிரி இதெல்லாம் ஒன்றும் பாவம் கிடையாது, இதெல்லாம் பண்ணலாம். சில பேர் வெத்தலை போட ஆரம்பிப்பாங்க. கல்யாணத்துக்கு போகிறோம், வெத்தலை கூட போடக்கூடாதுன்னு சும்மா போடலாம் அப்படின்னு சொல்லி வெத்தலை போட ஆரம்பிப்பாங்க. ஸோ மனதை கட்டுப்படுத்துறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கடினமானது. இந்த விஷயத்துலேருந்தே நம்மளால மீண்டு வர முடியலன்னா பகவானை நினைக்கிறதெல்லாம் எங்கே நடக்க போகுது இல்லையா? யோசிச்சு பாருங்க. இந்த ஒரு சாதாரணமான விஷயங்களே நம்மளால ஸ்திரமா ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்னாக்க எங்கேருந்து பகவானை நினைக்கிறதுனா எங்கேருந்து சாத்தியம்? இன்னும் சாத்தியமே கிடையாது. ஸோ அதனால பக்தர்கள் சங்கம். சொல்லுங்க மாதாஜி. மாதாஜி, வெத்தலை சாப்பிடக்கூடாது மாதாஜி. வெத்தலை போடக்கூடாது.
வெத்தலை போடலாம், வெத்தலை சாப்பிடலாம். பாப்பாவுக்கு சளி பிடிச்சா வெத்தலை இது பண்ணி கொடுப்போம் அதெல்லாம் மாதாஜி. கொடுக்கலாம், அது அதெல்லாம் மெடிசனா கொடுக்கலாம். சாப்பிடலாம் மாதாஜி, மெடிசனலா ஓகே. எடுத்துக்கலாம். அதாவது வெத்தலையில சுண்ணாம்பு தடவி அதுல சுப்பாரி பாக்கெல்லாம் போட்டு அப்படிலாம் சாப்பிடக்கூடாது. அப்படிலாம் சாப்பிட மாட்டோம் மாதாஜி. வெத்தலை வெறும் வெத்தலை பாப்பாவுக்கு சளி வெறும் பிடிச்சா வெத்தலை நானும் அதெல்லாம் அப்படியே கொடுக்கலாம், சாப்பிடுவேன். அதெல்லாம் கொடுக்கலாம். ஓகே நாமளும் மாதாஜி. வெறும் வெத்தலைய மருந்தா சாப்பிடலாம், அதெல்லாம் தப்பு கிடையாது. இப்ப ஓகே நமக்கு சளி தேங்க்யூ பிடிச்சிருக்கு, மேம். வெத்தலை சாறு சாப்பிடலாம். வெத்தலை குழந்தைங்களுக்கு பத்தியம் போடுவாங்க, நெத்தில எல்லாம் போடுவாங்க, அதெல்லாம் செய்யலாம். எஸ் மாதாஜி. நாம ஓகே அதை மாதாஜி. புலனின்பத்துக்காக என்ன பாக்கு பண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாது. பாக்கெல்லாம் போட்டு பாக்கெல்லாம் சுண்ணாம்பெல்லாம் வச்சு சாப்பிடக்கூடாதா மாதாஜி? பாக்கு போட்டு சாப்பிடக்கூடாதா மாதாஜி? சாப்பிடக்கூடாது, வெத்தலை பட் போடக்கூடாது. நாமளே இந்த சுமங்கலி பிரார்த்தனை எல்லாம் முடிச்சுட்டு கொடுப்பாள்ல மாதாஜி, பாக்கு வச்சு அந்த மாதிரி ஆமா கொடுப்பாள்ல. ஆமா அதான் வழக்கத்துல இருக்கு, பட் நம்ம அதை சாப்பிடக்கூடாது. இங்கேயும் அது பார்த்தோம்னா வந்து ராதா ஒரு இதுவா தானே கொடுப்பா மத்த, ஒரு மங்களகரமா கொடுப்பாளே. ஆமா வெத்தலை ஆமா வந்து ஆமா ஒரு ஆமா மங்களகரமா தான் கொடுப்பா. மங்களகரமானது, அதை நம்ம கொடுக்கணும், அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. ம் இங்கேயும் ராதா மாதவருக்கு ம் செப்பன் போக் ஆஃபர் பண்ணுவோம். எல்லாம் டெய்லி ஆஃபரிங்ல என்ன உண்டு, அவங்களுக்கு வெத்தலை வெத்தலை. உண்டு, அவங்களுக்கு வெத்தலை உண்டு. சோ ஒரு கீர்த்தனையே இருக்கே, ராதா கிருஷ்ண பிராணமோரா யுகல கிஷோர் அப்படின்னு அந்த கீர்த்தனையில இருக்கு. தாம்பூலம் கொடுக்கறது அப்படிங்கிறது அந்த கீர்த்தனையில வரும். சோ ம். பகவானுக்கு தாம்பூலம் கொடுக்கறது வரும். ஸோ அதனால பகவானுக்கு கொடுக்கலாம். அதுக்கப்புறம் அதை பிரசாதமா நம்ம சாப்பிடக்கூடாது. எல்லாத்தையும் பிரசாதமா சாப்பிடுறோம், இதுவும் பிரசாதம் தானே, தாம்பூல பிரசாதம் நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு நம்ம சாப்பிடக்கூடாது. அதை மட்டும் கங்கா மாதா கொடுத்துருவாங்க. தாம்பூலத்தை கங்கா மாதா கொடுத்துருவாங்க. ஸோ புரியல யாருமே மாதாஜி இஸ்கான் எனக்கு. ஏன்னா ஏன் சொன்னா, நான் யூஸ்வலா நம்ம இப்போ பிள்ளைய குழந்தை பிறந்தாலுமே அதை நமக்கு டெய்லி கொடுப்பாள்ல மாதாஜி. அது ஆமா ஆமா அதெல்லாம் கொடுக்கலாம்னு சொல்றேனே, டைஜஷனுக்கு கொடு. அதெல்லாம் சரி கொடுக்கலாம், சரி. அதெல்லாம் அண்ணா கொடுக்கலாம். ஒரு அடிக்ஷனா இருக்க கூடாது, வெத்தலை பாக்க போகையில அந்த மாதிரி சொல்றீங்களா? ஓ, அம்மாக்கு கொடுப்பாங்கன்னு சொல்றீங்க நீங்க இல்லையா, அம்மா வெத்தலை போட்டுக்க குழந்தை எல்லாம் சொல்லுவாங்கன்னு. பிறந்து டைஜஷனுக்கு கொடுப்பா. அது நாங்க அது கொடுக்கறதும் இல்லை, நாங்க சாப்பிட்றதும் கிடையாது. பட் ஜென்ரலி டைஜஷனுக்கு வேற ஏதாவது நம்ம பண்ணிக்க வேண்டியதுதான். வெத்தலை ஜென்ரலா அந்த சாறு குழந்தையில கொடுக்கலாம், நம்ம சாப்பிட்டுக்கலாம், அப்படி பண்ணலாம். ஆனா சுண்ணாம்பு பாக்கெல்லாம் வச்சு என்ன பண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாது. சாப்பிடக்கூடாது. எஸ் மாதாஜி, தேங்க்யூ. வெத்தலை நம்ம சாப்பிடுறது கிடையாது. ஸோ அது போதை, அந்த சுண்ணாம்பு பாக்கு இதெல்லாம் போதை வஸ்துக்கள், இந்த அதனால போதை அடிக்ஷன்ங்கிறதுனால அது எடுத்துக்கிறவங்க சாப்பிடக்கூடாது. சாப்பிடக்கூடாது. தேங்க்யூ. ஸோ அதனால இந்த மாதிரி 4 சட்டத்திட்டத்தை கடைபிடிக்கிறதுக்கே நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம் அப்படின்னாக்க பகவானை பத்தின சிந்தனை வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால பக்திசித்தாந்த சரஸ்வதி தாக்கூரெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு பெரிய ஆச்சாரியர்கள் எப்படிலாம் வாழ்ந்து நமக்கு இந்த பக்தி யோகத்தை சுலபமா பண்ணி நம்ம கையில ஈஸியா நம்ம ஃபாலோ பண்ண மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, டைம் ஆயிடுச்சு. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் கருத்துக்கள் ஏதாவது இருக்கா? ஓகே, யாருக்கும் இன்னைக்கு எந்த கேள்வியும் இல்லை, எல்லாம் தெளிவாக விளங்கிவிட்டது. ரொம்ப சந்தோஷம். ஓகே, வாஞ்சா கல்பத்தருக்ஷ கிருபா சிந்துப்யேவ ச பதிதானாம் பாவனேभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. अनंत कोटि वैष्णव वृंद की जय, श्रील प्रभुपाद की जय, गौर प्रेमानंदे हरि हरि। हरे कृष्णा, थैंक यू ऑल. हरे कृष्णा माताजी, थैंक यू माताजी. थैंक यू हरे कृष्णा माताजी, थैंक यू माताजी. हरे कृष्णा माताजी, थैंक यू माताजी. हरे कृष्णा माताजी. மாதாஜி யாராவது பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ பரீட்சித் மகாராஜா கேள்வி கேட்டிருக்கார், அதுக்கு அவர் விடை சொல்லும் போதுதான் நமக்கு இன்னும் அது நல்லா புரியும் இல்லையா? ஆமா, இந்த அத்தியாயம் முழுக்கவே கேள்விகள் தான். ரெடி பண்ணுவாங்கல்ல ஆஃப்டர் இந்த அத்தியாயம் முழுக்க பரீட்சித் மகாராஜருடைய கேள்விகள் அது ஃபுல்லா பாகவதம் ஃபுல்லா அதனுடைய பதில்கள் வரும். ஓகே, தேங்க்யூ. எண்டு கொடுத்துட்டுமா? ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே. ஹரே கிருஷ்ணா.